ராமநாமம் வாழ்க. உற்ற உறவாயினும் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியதன் அவசியம். ராமர் சீத்தையை கல்யாணம் பண்ணோன்னே சீதாவுக்கு கல்யாண பரிசா ஒன்று கொடுக்குறாரு. இந்த பிறவியில் இரு மாந்தரை என் சிந்தனையிலும் தொடமாட்டேன் அப்படிங்கிற கல்யாண பரிசை கொடுக்குறாரு. அதே மாதிரியே வாழ்ந்து ஏகபத்தினி விரதரா வாழ்ந்து வருகிறார் தசரதர் கைகேயி வந்து தசரதர்கிட்ட 2 வரங்கள் வாங்கிக்கிறாங்க. 1, பரதன் நாட்டை ஆள வேண்டும். 2, ராமன் 7 ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று. தசரதர் பெரிய மன்னர். அவர் நினைச்சா என்ன பையனை வந்து காட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லலை, தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயிக்கு இந்த 2 வரங்களை கொடுத்துட்டு மகனை காட்டுக்கு அனுப்பிட்டு புத்திர சோகத்தினால இறந்தும் போய்விடுகிறார். கௌசல்யா என் மகன் தான் மூத்த மகன், அவன்தான் நாடை ஆள வேண்டும் என்று சொல்லவே கிடையாது. தன் கணவரின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக நீ வேணா இருந்துக்காப்பா, பரதன் வேணா நாட்டை ஆளட்டும், ராமா நீ ஏப்பா காட்டுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ராமர் இல்லை, அப்பா சொல்ல காப்பாற்ற நான் போவேங்கிறாங்க. உடனே கௌசல்யா மறுபேச்சு எதுவுமே பேசலை. அதனால தான் விஸ்வாமித்திரர் வந்து கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாரு. சுமித்ரை லக்ஷ்மணன் கிளம்புறேன்னு நீ எப்போ போறேன்லாம் அவங்க கேட்கல. நீ போர் அண்ணன் தம்பியா போகாத, தொண்டனாகவும் பக்தனாகவும் போய் அவரை பாதுகாத்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதனால லக்ஷ்மணன் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ உணவு, உறக்கம், சோர்வு இதெல்லாம் அவருக்கு தடையா இருக்குது. இதை நீக்கிறதுக்காண்டி பலா அதிபலாங்கிற காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர்கிட்ட கற்றுக்கிட்டதை இப்போ உபயோகித்து உறக்கம் இல்லாமல் அண்ணனை பாதுகாத்து அண்ணனை பத்திரமாவும் கூட்டிட்டு வர்றாங்க. அதனால தான் சுமித்ரையை வந்து கம்பர் வந்து தருமத்தின் மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடாயு வந்து தசரதர் வந்து ஜடாயுவை சகோதரராக ஏற்றுக்கிறாரு. ஒரு நாள் வேட்டையாடி களைப்பில் அவர் தூங்கிட்டு இருக்கையில பாம்பு வந்து ஜடாயு வந்து தசரதரை தீண்ட வரும். அப்போ ஜடாயு வந்து பாம்பை தூக்கிட்டு போய் போட்டு தசரதரை காப்பாற்றிடுவாங்க. அதனால தசரதர் வந்து சின்னவங்களாக இருந்தால் கூட ஜடாயுவை வந்து தன் தம்பியாக ஏற்றுக்கிட்டாங்க. பஞ்சவடியில் ராமரும் சீத்தையும் இருக்கையில் ஜடாயு வந்து தன் அண்ணன் மகன் மருமகளாக நினச்சி அவங்கள 3 ஆண்டு காலம் பாதுகாத்து வந்தார். சீத்தையை அபகரிச்சுட்டு போகையில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ராவணன் கூட போராடி உயிர் துறந்தார். தசரதருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. என்னன்னா தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஸ்ரீராமர் வந்து ஜடாயுக்கு இறுதி கடமையை செய்கிறாரு. விபீஷ்ணர் வந்து ராவணனோட தம்பி. என்னதான் அண்ணனா இருந்தாலும் அவர் அறத்தின் பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட வந்து சரணடைய வர்றாரு. அப்போ ராமர் இவரை ஏற்றுக்கலாமான்னு ஒரு நிமிஷம் நினைக்கல. ஆஞ்சநேயர் சொல்லுவார், நான் மாநகருக்குள்ள நுழையில ராவணன் என்னை வதம் செய்ய சொன்னாங்க. அப்போ இவர் தான் சொன்னார், தூதுவனை கொல்லக்கூடாதுன்னு தர்மத்தின் பக்கம் நின்று என்னை காத்தாரு. 2வது இவர் எப்பையும் நாராயணனை வழிபடுவர், அதனால இவர் தர்மத்தின் பக்கம் தான் இருப்பார், இவரை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. ராமரும் விபீஷ்ணரை ஏற்றுக்கிறாரு. சுக்ரீவன் பட்டாபிஷேகத்துக்கு ராமரை அழைக்கையில் ராமர் வந்து இல்லை, 14 ஆண்டு காலம் முடியாமல் நான் எந்த நகருக்குள்ளும் நுழைய மாட்டேன், என் தம்பி லக்ஷ்மணன் வந்து பட்டாபிஷேகம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அனுப்பி வச்சுட்டு இவர் வனத்திலே இருந்தார். பின்னாடி சீத்தையை கூட்டிகிட்டு வரையில் கூட இவர் வந்து நகரத்துக்குள்ளே நுழையலை, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு தான் சொன்னார். தந்தை சொல்லையும் தாய் சொல்லையும் காப்பாற்றுறதுக்காண்டி இவர் எந்த நகரத்துக்குள்ளேயும் 7 ஆண்டுகள் நுழையவே கிடையாது. திரிசடை வந்து விபீஷணனோட மகள். அவங்க தான் சீத்தையை வந்து சிறை வைத்திருக்கையில் பாதுகாத்துக்கிறாங்க. தான் பெரிய மன்னராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் தீய வழியில் நடக்கிறாருன்னு சொல்லிட்டு சீத்தை கற்புக்கரசி ஒரு பெண்ணை கவர்ந்து வந்தது தப்புன்னு சொல்லிட்டு சீத்தையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. சீத்தை போகிறதுக்கு உதவியும் பண்ணுறாங்க. அப்போ சீத்தை வந்து திரிசடையை தன் அன்னையாக ஏற்றுக்கிறாங்க. திரிசடை சீதாவை மகளாக ஏற்றுக்கிட்டு பாதுகாத்து வர்றாங்க. கும்பகர்ணன் இந்திரஜித். கும்பகர்ணன் வந்து தான் அண்ணன் பண்ணுறது தப்பு தான் தெரியும், இருந்தாலும் அண்ணனுக்கு துணையாக இருக்கணுமேனு போர் பிரிஞ்சு அவர் இறந்து போயிடுவார். இந்திரஜித்துக்கிட்ட பிரம்மாஸ்திரம் இருக்குது, பாசுபதாஸ்திரம் இருக்குது, நாராயணாஸ்திரம்
திறம் இருக்குது. நல்லா அவர் போரிடக்கூடியவர் இருந்தால் கூட அவர் தந்தை செல்ற அந்த தீய வழியில் சென்றார். ஏன்னா அவருக்கு தந்தை அல்லவா, தந்தை சொல்ல கேட்கணும்ல. அதனால அப்படி போண்டி தண்டைக்காண்டி தன் உயிரையே இறந்தார். ராவணன் போர் புரியல, ஆயுதமே இல்லையில, நிராயுத பாணியாக நிற்கையில் ராமர் நினச்சிருந்தா அவரை வதம் செஞ்சுருக்கலாம். ஏன்னா தன் மனைவியை இத்தனை ஆண்டு காலம் அவன் சிறை வைத்திருக்கான். ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை. இன்று போய் நாளை வா, நல்ல ஆளாய் வா அப்படிம்பாரு. என்னன்னா இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா, அந்த நாளைக்குள்ளே அவர் மனசு மாறிட மாட்டாரா, சீதாதேவியை கொண்டாந்து நம்மக்கிட்ட விட்டுற மாட்டாரா, அவரை மன்னிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் திருந்தவே இல்லை. தீய வழியிலே வந்தனால அவர் ராமர் கையால் இறந்து போயிடுறாரு. அதனால் ஒரு செயலை செய்யல நல்லதா கெட்டதான்னு பார்க்கக்கூடாது. இது அறமா, இது தர்மத்தின் பக்கம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த செயலை செய்ய வேண்டும். நன்றி.